இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. கிழக்கு மாகாண சபையின் உப தவிசாளர் ஆரியவதி கலபதி திருகோணமலை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜரானதை அடுத்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நிதி மோசடி தொடர்பிலான பிடியாணைக்கு அமைய அவர் சட்டத்தரணியூடாக இன்று நீதிமன்றத்தில் ஆஜரானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். நீதிமன்ற ஊழியர்களை அவமதித்தமை தொடர்பில் ஆரியவதி கலபதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும். கொழும்பு தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள புராதன பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் கடந்த காலங்களில் பலராலும் அதிக அளவில் பேசப்பட்ட ஒரு செய்தி இதுவாகும். அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த விலை மதிப்பற்ற புராதன பொருட்கள் பல காணாமல் போன சம்பவம் தொடர்பில் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் தடவையாக செய்தி வெளியானது. அன்று முதல் இந்த செய்தி தொடர்பில் அதீத கவனம் செலுத்தி அதனுடன் தொடர்புடைய தகவல்களை நேயர்களுக்கு வழங்குவதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் முயற்சி செய்திருந்தது. இது தொடர்பில் நாம் நேற்று விசேட தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தோம். குறுகிய காலத்திற்குள் இது தொடர்பான தகவல்களை நாம் வெளிப்படுத்துவோம். எனினும் இது திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பிலான சரியான தகவல்களை வழங்குவோருக்கு 10 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவதாக போலீசார் இன்று அறிவித்துள்ளனர். இந்த திருட்டு சம்பவம் தொடர்பான தகவல்களை 011-2328-138 மற்றும் 011-2320-141 ஆகிய தொலைபேசி இலக்கங்களூடாக தெரிவிக்க முடியும். அடுத்து சக்தியின் தேடலில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கஞ்சிக்குடியாறு மற்றும் தங்க வேலாயுதபுரம் பகுதிகளில் இருந்து கடந்த 2006ஆம் ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் இதுவரை அரசாங்கத்தினால் மீள்குடியமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் இங்கிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் கடந்த 2010ஆம் ஆண்டிலிருந்து தமது சொந்த இடங்களில் சுய விருப்பின் பேரில் மீள்குடியேறி வருகின்றனர். இவ்வாறு சுய விருப்பின் பேரில் மீள்குடியேறிய மக்களுக்கு இதுவரை அரசாங்கத்தால் எவ்வித உதவியும் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குறிப்பிடுகின்றனர். இதுவரை அரசாங்கம் சொல்லுது எங்களை குடியேற்றம் இதுவரை ஒருவரும் குடியேற்றினாக காணல. எங்களுக்கு கரண்ட் வகையில் ஆன மிச்சம் சொல்லி அறிக்கை இப்ப இதுவரை எங்களுக்கு கொட்டிலும் கூட இல்லை. நாங்களும் தற்காலிகமா எங்களை கிடுகு சாமான கொண்டு போடுதான் கடுத்திரிக்க மழை பெஞ்சாலும் கொட்டில் சாமா இதுவும் தாரல யானை தொல்லை குடிநீர் வசதி இல்ல. எங்களுக்கு மேட்டு நெல்லம் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு வாய்க்கால் திறந்து தரோம். வாய்க்கால் திறந்து தராங்க. இதுகளை முன்னேற்றமா செய்து தந்தால் எங்களோட ஸ்கூலையும் இணைக்கி தந்தால் நாங்க முன்னேறியும் இருப்போம். அந்த வகையில் கஞ்சிக்குடியாறு மற்றும் தங்க வேலாயுதபுரம் பகுதிகளில் தலா 150 குடும்பங்கள் மீள்குடியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. போக்குவரத்து பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, நீர்ப்பாசன பிரச்சனை போன்றவற்றுடன் யானைகளின் அச்சுறுத்தலும் இந்த கிராமத்தில் அதிகமாக காணப்படுகிறது. 2-3 பேரை வந்து அடிச்சது வீடெல்லாம் வந்து ஊரு யானை வீட்டுக்கு அரிசி சாமான் கொச்சுக்க வெங்காயம் சாமான் ஒன்றும் வச்ச வழி இல்லை. யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக இங்கு குடிசைகளில் வாழும் மக்கள் தமது பொருட்களை பாதுகாப்பதற்காக இவ்வாறான யுக்தியையே பின்பற்றுகின்றனர். இப்பகுதி மக்கள் உப உணவு பயிர்களை விவசாயமாக செய்து வருகின்ற போதிலும் அவர்களுக்கு போதிய நீர் வசதி இல்லை என குறிப்பிடுகின்றனர். இங்கு பாரிய குளம் ஒன்றும் அதற்கான வாய்க்கால் வசதிகளும் இருக்கின்ற போதிலும் நீர்ப்பாசன வசதிகளின்மையால் இங்குள்ள மக்கள் தமது விவசாயத்தை மேற்கொள்வதில் பாரிய சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர். அந்த முக்கியமான பயிற்சி செய்வதற்கு நீர்வளம் இல்லை. கஞ்சிக்குடி ஆற்றிலேயே இயற்கை வளம் நிறைஞ்ச பெரிய ஒரு குளம் இருக்குது. இந்த குளத்திலிருந்து சனத்துக்கு அந்த குடியிருப்பு காணிகளுக்கு நீரை கொண்டு வரதுக்குரிய வாய்க்கால் ஒன்று அரசாங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்குது. அமைக்கப்பட்ட வாய்க்கால நீர் விநியோகம் இல்லாம இருக்கு. எனவே கஞ்சிக்குடியாறு மற்றும் தங்க வேலாயுதபுரம் கிராம மக்களை அவர்களின் சொந்த இடங்களில் குடியேற்றுவதும் சுய விருப்பின் பேரில் குடியேறிய மக்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதும் அரசாங்கத்தின் கடமை அல்லவா? மேல் குடியேற்ற பிரதி அமைச்சரே, இது உங்களின் கவனத்திற்கு. மறைந்த முன்னாள் அமைச்சர் ரெஜி ரணதுங்கவின் 4வது வருடாந்த ஞாபகார்த்த தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது.
ஒடுகம்பழ மயானத்தில் அமைந்துள்ள ரெஜி ரணதுங்கவின் நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் உறவினர்கள் கலந்து கொண்டனர். ஒடுகம்பழம் மினுவாங்கோடு மற்றும் கம்பகா மாவட்டத்தின் பொருட்டு தந்தை முன்னெடுத்த நடவடிக்கைகளை மக்கள் நன்கறிந்துள்ளனர். உண்மையில் இந்த நாட்டுக்கு தேவையான சரியான அரசியலை மேற்கொண்டு வருவரின் மகன் என்ற ரீதியில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். அவர் அரசியல் ரீதியில் நாட்டில் முன்னெடுத்த அரசு செயற்பாடுகளின் தன்மை, அவர் மக்கள் மீது வைத்திருந்த அன்பு ஆகியன தற்போதைய காலகட்டத்தில் அரசியல் செய்வதற்கு மிகவும் முக்கியமான விடயங்கள் என நான் கருதுகிறேன். அன்னாரின் ஞாபகார்த்த தினத்தை முன்னிட்டு இன்று நண்பகல் அன்னதான நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 1937 ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பிறந்த ரெஜி பத்மசேன ரணதுங்க நாலந்தா கல்லூரியில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்தார். தனது உயர்தர கல்வியை கோட்டை ஆனந்தா வித்தியாலயத்தில் கற்றார். 1962ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் அரசியலில் பிரவேசித்த ரெஜி ரணதுங்க பல அமைச்சு பதவிகளை வகித்துள்ளார். பொதுமக்களுக்காக பல்வேறு சேவைகளை ஆற்றிய அன்னார் தனது 71வது வயதில் இயற்கை எய்தினார். கடந்த காலங்களில் கஹாவத்தையில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் அதிகளவான தகவல்கள் பதிவாகின. இன்றும் கஹாவத்தை பகுதியில் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனினும் இந்த மரணங்கள் கொலையா என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நாங்கள் வருகை தந்திருப்பது காவத்து பிரதேசத்தில் நேற்றிரவு மர்மமான முறையில் 2 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு நாம் வருகை தந்திருக்கின்றோம். கஹவத்தை வராபிட்டி விகாரை வீதிக்கு அருகில் இரட்டை கொலை சம்பவங்கள் பதிவான இந்த வீட்டிற்கு எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத் சென்றிருந்தார். முழு நாட்டினதும் கவனம் இன்றைய தினம் இந்த வீட்டின் மீதே இருந்தது. இந்த வீட்டில் 2 சகோதரிகள் வசித்து வந்தனர். இந்த வீட்டு கூரையில் உள்ள ஓடுகள் வெடிக்கும் சத்தத்தை கேட்ட அயலவர்கள் வீடு தீயில் பற்றி எரிவதை அதிகாலை 2க்கும் 2:30க்கும் இடைப்பட்ட நேரத்திலேயே அறிந்தனர். இதன்போது வீட்டின் நுழைவாயிலை திறக்க முற்பட்ட போதும் அது பலனளிக்கவில்லை என அங்கிருந்தவர்கள் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொள்ளும் போது ஜன்னலின் கம்பிகள் வளைந்து காணப்பட்டமை தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. நீதவான் விசாரணைகளின் பின்னர் உயிரிழந்த 2 பெண்களினதும் சடலங்கள் அங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டன. 61 வயதான எஸ் தயாவதி மற்றும் 51 வயதான எஸ் திலகாவதி ஆகியோரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் எஸ் திலகாவதி வெளிநாட்டில் சில காலம் பணிபுரிந்து வந்துள்ளார். எந்த தவறும் செய்திராத இந்த இருவருக்கும் செய்த அநீதிக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும் என கூறுவதற்கு எதுவுமில்லை. පශ්චාත් මරණ පරීක්ෂණය පැවැත්වීමෙන් පසුව මෙම මරණවලට හේතු අනාවරණය කර ගැනීමට අපි බලාපොරොත්තු වෙනවා. பிரேத பரிசோதனையின் பின்னர் இந்த மரணங்களுக்கான காரணத்தை கண்டறிவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அத்துடன் நாளை அரசு ரசாயன பகுப்பாய்வாளர் இந்த பகுதியை சோதனையிட உள்ளார். அதேபோன்று விசேட மின் பொறியியலாளரும் இந்த பகுதியை ஆராய உள்ளார். பின்னரே இது கொலை சம்பவமா அல்லது வேறு விடயமா என்பது பற்றி தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கும். නැතිනම් වෙනත් ක්‍රියාවක ප්‍රතිඵලයක්ද යන්න පිළිබඳව අනාවරණය කර ගැනීමට தேசிய சேமிப்பு வங்கி தி பினான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் பொருட்டு 2 சிரேஷ்ட அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தேசிய சேமிப்பு வங்கி தி பினான்ஸ் நிறுவனத்தின் 13 விதமான பங்குகளை 390 மில்லியன் ரூபாவுக்கு கொள்வனவு செய்ய நடவடிக்கை எடுத்திருந்தது. நட்டத்தை எதிர்நோக்கும் நிறுவனம் ஒன்று பங்குச்சந்தையின் விலையை விட அதிக விலையில் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளதாகவும் இதனோடு தொடர்புபட்ட தரகர்கள் சந்தையின் அடிப்படை விடயங்களை மீறி செயற்பட்டுள்ளதாகவும் பின்னர் அறிய கிடைத்தது. අපිට දැනගන්න අවශ්‍යයි කවුද මේ ගනුදෙනුව இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான அனுமதியை யார் வழங்கினார்கள் என்பதனை அறிந்து கொள்ள வேண்டிய தேவை எமக்கு உள்ளது. இவ்வாறு பங்குச்சந்தையின் முதலீடுகள் மேற்கொள்வதாயின் அதற்கான முதலீடு குழு ஒன்றே இருக்கின்றது.
அந்த குழுவானது அறிக்கையின் பற்றி ஆராய வேண்டும். 30 ரூபாய் பெறுமதியான பங்குகளை 50 ரூபாவிற்கு கொள்வனவு செய்வதற்கான தீர்மானத்தினை அவர்கள் எவ்வாறு மேற்கொண்டனர்? பொதுமக்கள் அடைய வேண்டிய லாபத்தினை பங்கு சந்தை வர்த்தகத்தினூடாக நாம் சில நபர்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம். இந்த மோசடினை நாம் நிறுத்த வேண்டும். இது பற்றி கண்டறியுமாறு நாம் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். எவரையும் பாதுகாக்க வேண்டாம். ඉල්ලනවා බලධාරීන්ට මේක ගැන හොයලා බලන්න, කාවත් ආරක්ෂා කරන්නට. අපි කියන්නේ නෑ ජාතික ඉදිරි කිරීමේ බැංකුවට කොළඹ කොටස් වෙළඳ පොලේ කොටස් මිලදී ගන්න බෑ කියලා. එහෙම කියන්නේ නෑ. නමුත් தேசிய சேமிப்பு வங்கியினால் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தில் பங்குகளை கொள்வனவு செய்ய முடியாது என்று கூற முடியாது. எனினும் தேசிய சேமிப்பு வங்கி கையாள வேண்டிய சில முறைமைகள் உள்ளன. இலங்கையில் பல வங்கிகள் காணப்படுகின்றன. எனினும் ஒரே ஒரு வங்கியின் கணக்காளர்களின் சேமிப்பு முழுவதற்குமான பொறுப்பை அரசாங்கம் வகிக்கும். தேசிய சேமிப்பு வங்கி மக்களது பணத்தை பெற்றுக்கொண்டு அதனை வீணாக செலவு செய்தால் அனைவரதும் வரி பணங்களை அதிகரித்து கணக்கினை வைத்திருப்பவர்கள் பணம் செலுத்த வேண்டி ஏற்படும். මේ වගේ බද්ද වැඩි කරලා ඒ තැන්පත්කරුවන්ට සල්ලි ගෙවන්න සිද්ධ වෙනවා. இந்த விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் வெளியான பின்னர் கடந்த 10ஆம் தேதி இந்த கொடுக்கல் வாங்கலை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்தது. எனவே இந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் காணப்படுவதால் அதனை இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொடுக்கல் வாங்கல் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் இதனோடு தொடர்புபட்டவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டுமென எதிர்க்கட்சிகளும் வங்கி ஊழியர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை கடந்த 16ஆம் தேதி தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் மற்றும் அதன் பணிப்பாளர் சபைக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இந்நிலையில் வங்கியின் செயற்பாட்டு பணிப்பாளர் சுமனதாச அபயகுணவர்தன கடந்த 18ஆம் தேதி அப்பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததோடு தலைவர் உள்ளிட்ட பணிப்பாளர் சபையும் ராஜினாமா செய்ய வேண்டுமென அவர் தெரிவித்தார். பின்னர் கடந்த 21ஆம் தேதி தேசிய சேமிப்பு வங்கியின் தலைவர் ராஜினாமா செய்தார். எனினும் தேசிய சேமிப்பு வங்கி கொள்வனவு செய்திருந்த பங்குகளுக்கு சம்பத் வங்கி பணத்தை செலுத்தியிருந்தமையினால் குறித்த பங்குகளின் உரிமையாளர்களுக்கு அதனை வழங்கி கொடுக்கல் வாங்கல்களை நிறைவு செய்யுமாறு பிணையங்கள் மற்றும் பங்கு பரிவர்த்தனை ஆணைக்குழு தீர்மானித்தது. இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி இன்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கு சந்தையின் வீழ்ச்சி தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. අපේ කොටස් වෙළඳ පොලේ දැන් මේ අර්බුදේ නිර්මාණය කළේම ආණ්ඩුව. අපේ කොටස් වෙළඳ පොළ බැලුමක් වගේ පිම්බුවේ අපි තා වගකීමෙන් කියනවා ආණ්ඩුව. அரசாங்கமே பங்குச்சந்தையில் இன்று குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமையை அரசாங்கமே ஏற்படுத்தியுள்ளது என்பதனை நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம். அரசாங்கம் நிதியை பயன்படுத்தியுள்ளது. எனினும் அது அரசாங்கத்துடைய நிதி அல்ல, இந்த நாட்டு அப்பாவி மக்களின் பணமாகும். ஊழியர் சேமலாப நிதியத்தை பயன்படுத்துவதற்கு யார் அனுமதி வழங்கியது? த பினான்ஸ் நிறுவனம் 9 பில்லியன் ரூபாய் நட்டத்தை எதிர்நோக்குகின்றது என்பதனை அறிந்து கொண்டு ஏன் இவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டனர்? எனவே நாம் இது குறித்து எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். යොදවලා ඒකට හවුල් කරගන්න හැදුවා. ඊට පස්සේ ඉතිරි කිරීමේ බැංකුව. නිසා මේ පිළිබඳව ඉදිරියේදී අධිකරණමය ක්‍රියාමාර්ගයන් ගන්න බලාපොරොත්තු වෙනවා. நீர் இல்லாது போனாலும் அனல் மின்சாரத்தின் மூலம் மின் விநியோகத்தினை மேற்கொள்ளும் அளவுக்கு தமது அமைச்சு வலுவடைந்துள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார். தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. நாளை நடைபெறும் முதலாவது சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் தமது அணிக்கு சவால் விடுக்கப்படலாம் என்று இலங்கை அணி தலைவர் மஹல ஜாவதன கூறுகின்றார். ஹம்மாந்தோட்டை சூரிய விவ மைதானத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். நாளைய போட்டிக்கு தயாராகும் 2 அணிகளின் வீரர்கள் நேற்று முன்தினம் இந்த மைதானத்தில் பயிற்சிகளில் ஈடுபட்டார்கள். ஹம்பாந்தோட்டை சூரிய விவ மைதானத்தில் நடைபெறும் முதலாவது சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டி இது என்பதுடன் 2 அணிகளுக்கு இடையிலான 8வது சர்வதேச 2020 போட்டி இதுவாகும். 2 சுழல் பந்து வீச்சாளர்கள் அதே போன்று சகலத்துறை வீரர்கள் சிலர் அதுதான் அணியின் பிரதான வாய்ப்பாகும். ஏனெனில் அவர்கள் பந்து வீச்சு மற்றும் துடுப்பாட்டம் என 2 துறைகளிலும் பலப்படுத்தக்கூடியவர்கள். எஞ்சலோ, திசர மற்றும் லுக்கு ஆராய்ச்சி ஆகியோர் சகலத்துறை வீரர்கள் ஆவர். போட்டிக்கு ஏற்ற அணியுடன் களமிறங்க எதிர்பார்க்கிறோம். அவ்வாறே புதுமுக வீரர்கள் சிலருக்கும் வாய்ப்பளிக்க எதிர்பார்க்கிறோம். உண்மையில் பாரியதொரு சவால் உள்ளது. பாகிஸ்தான் அணியானது பந்துவீச்சில் எந்த ஒரு அணிக்கும் சவால் விடுக்கும் வல்லமையுடையது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.